லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஆண்டவரின் சினத்திற்கு ஆளான அரசர் தாவீது. அரசர் தாவீதின் கணக்கெடுப்பு கடவுளின் பார்வையில் தீயதனப்பட்டதால் அவர் இஸ்ரவேலை தண்டித்தார். தாவீது கடவுளிடம், நான் இந்த செயலை செய்தபடியால் பெரும் பாவம் செய்தேன், அடியேனை மன்னியும், மதியீனமாய் செயல்பட்டேன் என்று சொன்னார். அப்போது தாவீதுக்கு காட்சியாளராயிருந்த காத்து கூறியதாவது: நீ தாவீதிடம் சென்று, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் 3 காரியங்களை உனக்கு முன் வைக்கிறேன், அவற்றுள் ஒன்றை நீ தெரிந்து கொள், அவ்வாறே உனக்கு செய்வேன் என்று சொல் என்றார். காத்து தாவீதிடம் சென்று, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீயே தேர்ந்து கொள். 3 ஆண்டு பஞ்சமா? உன் எதிரிகளின் வாளுக்கு அஞ்சி 3 மாதம் அவர்கள் முன் ஓடுவதா? இஸ்ரேல் நாடெங்கும் சாவுண்டாகும்படி ஆண்டவரின் தூதர் 3 நாட்கள் நாட்டில் வரவிருக்கும் ஆண்டவரின் வாளான கொள்ளை நோயா? இப்போது என்னை அனுப்பியவருக்கு பதிலளிக்குமாறு முடிவை கூறும் என்றார். தாவீது காத்தை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளேன், ஆண்டவர் கையில் நான் சரணடைவதே மேல். நேர்காணல். பாப்புவா நியூகினி மறைப்பணி அனுபவம். மறைப்பணி என்பது எல்லாருக்குமானது. அது எவ்வித சோர்வுமின்றி மீண்டும் மீண்டும் மக்களை நோக்கிச் சென்று அவர்கள் இறைவனை சந்திக்க வர அழைப்பதாகும் என்பதை 2024ஆம் ஆண்டு மறைப்பணி தினத்திற்கான செய்தியில் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பிற்காக தங்களிடம் இருப்பதையெல்லாம் துறந்து கண்டம், நாடு, ஊர், மொழி, உறவுகள் என அனைத்தையும் விடுத்து மறைப்பணியாற்றும் மறைப்பணியாளர்களுக்கு எவ்வளவு நன்றி எடுத்துரைத்தாலும் சொல்லில் மாளாது. வாழ்வின் அனைத்து சூழல்களிலும் நற்செய்தியின் சான்றுகளாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்கிணங்க நாமும் மறைப்பணியாளர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அவ்வகையில் பாப்புவா நியூகினி எனும் சிறிய தீவு நாட்டில் மறைப்பணியாற்றி வரும் அருள் தந்தை வர்கீஸ் கிளிட்டஸ் அவர்கள் இன்று தனது மறைப்பணி அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள உள்ளார். அமலமரி தூதுவர் சபையின் அருள் பணியாளராக கடந்த 2011ஆம் ஆண்டு அருள் பொழிவு செய்யப்பட்ட தந்தை அவர்கள் புனேயில் இறையியலில் இளங்கலை பட்டமும் கோவூரில் தத்துவ இயலில் முதுகலை பட்டமும் பெற்றவர். ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியா பகுதிக்கு மறைப்பணியாளராக முதலில் அனுப்பப்பட்ட தந்தை அவர்கள் 6 ஆண்டுகள் அங்கு சீரும் சிறப்புமாக பணியாற்றினார். அதன்பின் 2018ஆம் ஆண்டு பாப்புவா நியூகினி எனும் தீவு நாட்டிற்கு மறைப்பணியாற்றச் சென்று அங்குள்ள புனித ஸ்தேவான் கத்தோலிக்க ஆலயத்தின் பங்கு குருவாக இன்று வரை பணியாற்றி வருகிறார். தந்தை அவர்களை அவரது மறைப்பணி அனுபவம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தை கிளிட்டஸ் அவர்களே. பாப்புவா நியூகினி பகுதிக்கு மறைப்பணியாற்றச் சென்ற உங்களது அனுபவம் பற்றி கூறுங்களேன். எனது அன்பான வத்திக்கான் தமிழ் வானொலியின் நேயர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். 2018ஆம் ஆண்டு பாப்புவா நியூகினியா நாட்டிலுள்ள போர்ட் மோரஸ்பி என்று அழைக்கப்படும் உயர் மறை மாவட்டத்திலிருந்து கர்தினால் ஜான் ரிபாத் அவர்கள் எங்கள் சபை நிறுவனர் தந்தை ஃபாதர் ஜே.இ. அருள்ராஜுக்கு இமெயில் மூலம் செய்தி ஒன்றை அனுப்பி, மறைபரப்பு பணி செய்ய குருக்கள் தேவைப்படுகின்றது, எனவே எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியானது கடவுளின் வார்த்தையைப் போல் இருந்ததாலும், மேலும் திருத்தூதர் பணி 16:9 சொல்லப்படுவது போல மெசிடோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்ற அழைப்பை போன்றிருந்ததாலும் அந்த செய்திற்கு இணங்கி குருக்களை அனுப்புகிறேன் என்று எங்கள் நிறுவனர் தந்தை பதிலளித்தார். பிறகு என்னை சந்தித்து இதை பற்றி என்னோடு பகிரவும் என்னை அங்கே மிஷனரியாக போகவும் கேட்டுக்கொண்டார்.
முதலில் தயங்கினாலும் பிறகு யோவான் 15:16 சொல்வது போல, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற வார்த்தையை மனதில் கொண்டு நான் அந்த நாட்டிற்கு செல்ல ஒப்புக்கொண்டேன். பிறகு என்னோடு 2 பேர் சேர்ந்து ஒரு 3 பேர் கொண்ட குழுவாக 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அனுப்பப்பட்டோம். முதல் முறையாக பங்கு தந்தை என்ற பெயரில் பலவிதமான கனவுகளோடு கொள்ளை அழகும் இயற்கை வளங்களும் பலமொழி பேசி ஆன்மீக தாகத்தோடு வாழும் மக்களை தன்னகத்தே கொண்ட த லேண்ட் ஆஃப் பாரடைஸ், த லேண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த பாப்புவா நியூ கினியா என்னும் சிறிய தீவு நாட்டிற்கு ஜூன் 22ஆம் தேதி காலடி எடுத்து வைத்தோம். என்னதான் எங்களுடைய வாழ்வில் கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுளுடைய ஆசீரும் அருளும் எங்களோடு ஒவ்வொரு நாளும் இருந்ததை உணர முடிந்தது. எங்களுடைய களப்பணியில் இறங்கி மக்களுடைய ஆன்மீக தேவைகளையும் அன்றாட தேவைகளையும் புரிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய அயராது உழைத்தோம். நாங்கள் இந்த பங்குகளுக்கு வருவதற்கு முன்பு ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக அங்கே குருக்கள் யாரும் கிடையாது. எனவே இந்த 4 ஆண்டுகளாக இறைவனின் வார்த்தையை கேட்பதற்காகவும் ஒப்புரவருள் சாதனத்தை பெறுவதற்காகவும் அருள் சாதனங்களை பெறுவதற்காகவும் குருக்கள் இல்லாததால் பிரிவினை சபைகளில் கத்தோலிக்க மக்கள் போய் சேர்ந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் அங்கே சென்ற பிறகு மக்கள் எங்களை தேடி வந்து சந்தித்து அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், குறிப்பாக ஆன்மீக தாகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் எங்களிடத்தில் சொன்னார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு அன்று ஆன்மீகம்தான் முதலாக தேவைப்பட்டது என்பதை உணர்ந்து அதற்காக வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் எடுத்து ஆன்மீகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அங்கு நீங்கள் மக்களுக்கு என்ன மாதிரியான பணிகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். இதற்கு முன்பு காலையில் திருப்பலி கிடையாது, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் திருப்பலி இருக்கும். எனவே நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் காலையில் திருப்பலியும் மாலையில் ஜெப ஆராதனையும் கூடிய நற்கருணை ஆராதனையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் எங்கள் பங்கு 56 வருடங்களாக இருந்தாலும் மக்கள் ஜெபமாலை ஜெபிப்பதற்காக ஒரு குரோட்டோ இருக்கவில்லை. எனவே நாங்கள் அழகான ஒரு குரோட்டோவை அமைத்து அங்கே ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு வருகின்றோம். முதலாக எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சென்று அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோடு பேசி அவர்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களை எல்லாம் கேட்டறிந்து அவர்களுடைய வீட்டில் திருப்பலி ஆற்றியும் ஜெபமாலை செய்தும் அவர்களோடு இருந்து அவர்களுக்காக ஜெபித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே பொதுவான கல்லறைகள் கிடையாது. எனவே ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனித்தனியாக சென்று இரவும் பகலும் நடந்து அவர்களுடைய வீட்டில் உள்ள கல்லறைகளை எல்லாம் மந்திரித்து அவர்களுக்கு ஒரு ஆன்மீக தாகத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் சிதறுண்டு கடந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் ஒன்றி திரட்டி திரு அவையானது இவர்களுக்கான திரு அவை என்பதை அவர்களுடைய மனதில் விதைத்து அவர்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் விவிலியத்தின் மேல் உள்ள தாகத்தை வளப்படுத்தவும் இளைஞர்கள் முகாம் என்று ஒவ்வொரு வருடமும் நாங்கள் முகாம்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் வருவதற்கு முன்பிருந்த குருக்கள் கிளை பங்குகளில் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை தான் சென்று திருப்பலி நிறைவேற்றுவார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில். ஆனால் நாங்கள் சென்ற பிறகு ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக கிளை பங்குகளில் திருப்பலி ஆற்ற வேண்டும் என்று எண்ணி நாங்கள் கிளை பங்குகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலி ஆற்றி கொண்டிருக்கின்றோம். மேலும் எங்கள் பங்கின் பாதுகாவலர்கள் திருவிழா மற்றும் பொதுவான திருவிழாக்கள் வரும்பொழுது வெகு தொலைவிலிருந்து ஏறக்குறைய 83 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வருகின்ற மக்களுக்கு தங்க இடம் இல்லாததால் மரங்களுக்கு அடியிலும் மற்றவர்களின் வீட்டிலும் பள்ளிக்கூடங்களிலும் தூங்குவார்கள். எனவே அவர்களுக்கு சமூக கூடம் ஒன்று கட்ட வேண்டும் என்று எண்ணி நல்லுள்ளங்களின் உதவியோடு சமூக கூடம் ஒன்றையும் கட்டியுள்ளோம். இதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் மக்கள் பங்கின் தேவைகளுக்காக திருவிழாக்களுக்காக ஒன்றாக வரும்பொழுது இந்த சமூக கூடத்தில் ஓய்வெடுத்து மகிழ்ச்சியோடு செல்வார்கள். அது மட்டுமல்லாமல் 3 கிளை பங்குகளில் உள்ள கோயில்களை புதுப்பித்திருக்கின்றோம். மேலும் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் இல்லை என்பதை உணர்ந்து மற்றவர்களின் துணையோடு ஒவ்வொரு கிளை பங்கிற்கும் வாட்டர் டேங்க் தண்ணீர் தொட்டிகளை வாங்கி பொருத்தியுள்ளோம். அதன் மூலம் மக்கள் சுத்தமான குடிநீரை பருகி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மின்சாரம் இல்லாததாலும் பாம்பின் தொல்லைகள் அதிகமாக இருந்ததாலும் இரவு வேளைகளில் யாருமே வெளியே வரமாட்டார்கள். குறிப்பாக ஜெபமாலை ஜெபிக்கவும் மாலை வேளைகளில் உள்ள அனைத்து ஆன்மீக காரியங்களில் பங்கெடுக்கவும்
மக்கள் தயங்குவார்கள். எனவே அவர்களின் பயத்தை போக்குவதற்காக நல்லுள்ளங்களின் உதவியோடு சோலார் சிஸ்டம் ஒன்றை வாங்கி பங்கு தந்தையின் வீட்டில் பொருத்தி அதிலிருந்து மக்களும் பயனடையுமாறு செய்திருக்கின்றோம். கல்வி ரீதியாக 8, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு ஃபோர்ட், அதாவது ஃப்ளெக்சிபிள் ஓப்பன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்று அழைக்கப்படும் கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் பள்ளிக்கூடங்களில் தேர்ச்சி பெறாத 100 மாணவர்களுக்கு மேல் பயன்பெற்று வருகின்றார்கள். எலமெண்ட்ரி மற்றும் பிரைமரி பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து வருகின்றோம். குறிப்பாக மறைக்கல்வி பாடங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உங்களது மறைப்பணியின் எதிர்கால இலக்கு என்ன என்பது பற்றி கொஞ்சம் எடுத்துரையுங்களேன். இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை சொல்வதற்கு முன்பு இந்த மக்களிடத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான பழக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த மக்கள் தங்களுடைய அளவு கடந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுவார்கள் என்றால், அவர்களுக்கு பிடித்தமான பன்றியை கொன்று அதன் தலை பகுதியையும் தொடை பகுதியையும் எங்களுக்கு தருவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய பெயரை வைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வகையில் என்னுடைய பெயரை ஓர் ஆண் குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் வைத்திருக்கின்றார்கள். இதை நினைத்து பார்க்கும் பொழுது மனம் மிகுந்த பூரிப்படைகின்றது. அது மட்டுமல்லாமல் நான் ஆண்டவரில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு காரணம் என்னவென்றால், இந்த பங்கின் 56 ஆண்டுகால வரலாற்றில் 4 வருடங்களுக்கு மேல் பணி செய்த 2வது குரு நான் தான். இது என்னுடைய 7வது ஆண்டு என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகின்றேன் என்றால், இங்கு ஹையர் எஜுகேஷன் என்று ஒன்று கிடையாது. அதாவது நான் பங்கு செய்யும் பணித்தளங்களுக்கு அருகில் கிடையாது. இங்கே மக்கள் இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு செல்ல வேண்டுமென்றால் மக்கள் 45 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து செல்ல வேண்டும். அப்படி சென்று தான் அவர்கள் படிக்க வேண்டும். எனவே இந்த மக்களின் கஷ்டத்தை போக்குவதற்காக நான் இருக்கும் பணித்தளத்திலேயே ஒரு ஹையர் எஜுகேஷன் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று ஆசை உள்ளது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இடத்திலிருந்து சிட்டிக்கு செல்ல வேண்டுமென்றால் மக்களுடைய பொருட்களை, அவர்களுடைய கார்டன் ஃபுட்டை சிட்டிக்கு எடுத்து சென்று விற்க வேண்டுமென்றால் பேருந்து வசதிகள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் மழையின் காரணமாக பேருந்துகள் செல்வது கிடையாது. ஒரு நாள் செல்வதும் மறுநாள் வருவதும் அப்படித்தான் இருக்கும். அப்படியும் 1 அல்லது 2 பேருந்துகள் தான் உண்டு. எனவே நல்ல உள்ளங்களின் துணையோடு பேருந்து அல்லது பிஎம்வி என்று சொல்லுவார்கள், நம்ம ஊரில் சொல்லப்படுகின்ற லாரி என்று சொல்வார்கள், மக்கள் அதன் மூலம் பயன்படுமாறு அதை ஒன்று வாங்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது. அங்கே மருத்துவ வசதியும் அதிகமாக கிடையாது. மக்கள் ஒரு சிறிய தலைவலிக்கும் காய்ச்சல் வந்தாலும் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டியிருக்கும். அது மட்டுமல்லாமல் அங்கே பாம்பின் தாக்கத்தினால் அதிகமான இறப்பு ஏற்படுகின்றது. மலேரியாவும் டெங்குவும் அதிகமாக இருக்கின்றது. மக்கள் மிகுந்த கஷ்டப்படுவார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு சிறிய கிளினிக் ஒன்றை நடத்த வேண்டும் என்ற ஆசையும் இருக்கின்றது. இவைகளைத்தான் நான் இன்னும் என்னுடைய பணியில் நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன். என்னுடைய மிஷனரி அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மற்றும் வத்திக்கான் தமிழ் வானொலி நிலையத்தின் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி தந்தையே. மிக அருமையாக எளிமையாக உங்களது மறைப்பணி அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது மறைப்பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பாப்புவா நியூகினி மறைப்பணி அனுபவம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அருள் பணியாளர்கள் அனைவரும் தங்களது வாழ்வில் திரு நற்கருணைக்கு முதலிடம் கொடுத்து மறைப்பணியாற்ற வேண்டும் என்றும், இறை மக்களை கவனித்துக் கொள்ளவும், திரு அவையில் ஒற்றுமையை வளர்த்தெடுக்கவும் அருள் பணியாளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 27 வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை முன்னிட்டு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் 32 அருள் பணியாளர்களுக்கு குருத்துவ அருள்பொழிவு செய்து அருள் பணியாளர்களுக்கான யூபிலி நிறைவு நாள் திருப்பலியில் மறையுரை ஆற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கடவுளின் மகிழ்ச்சியை பற்றியும் அவரது இதயத்தின்படி அன்பு செய்யும் ஒவ்வொரு மெய்ப்பனின் மகிழ்ச்சியை பற்றியும் எடுத்துரைக்கும் நற்செய்தியின் நல்ல ஆயன் பகுதியானது இறை தந்தையைப் போல நாமும் தொண்டு பணியாற்றி வாழவும்
அவரது விருப்பத்தை நம்மில் வளர்த்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை. அன்பிற்காக துளைக்கப்பட்ட கிறிஸ்துவின் இதயம் நம் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்ற உயிருள்ள மற்றும் உயிர் அளிக்கின்ற உடல் என்றும், இது நல்ல ஆயனாக உருமாறி அருள் பணியாளர்களது பணியின் உண்மையான அடையாளத்தை புரிந்து கொள்ள வைக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 27 வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை முன்னிட்டு அருள் பணியாளர்களுக்கான செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறை இரக்கத்தில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அவரது குணமளிக்கின்ற, உடன் வருகின்ற, மீட்கின்ற, அன்பின் மகிழ்வின் சாட்சிகளாகவும் நாம் இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள், இயேசுவின் திரு இருதய பெருவிழாவானது இறை மக்களின் பணிக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கான முழுமையான அழைப்பினை புதுப்பிக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துவின் நண்பர்களாக மாறுவது என்பது திறமைகளில் மட்டுமல்ல, உறவிலும் உருவாகுவதாகும் என்றும், அருள் பணித்துவ வாழ்விற்கான உருவாக்கு பயிற்சி என்பது அறிவை பெறுவது மட்டுமல்ல, இதயம், மனம், சுதந்திரம் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கிய முழு ஆளுமையையும் கொண்டு இறைவனுடன் நெருங்கிய நட்பை ஏற்படுத்தும் ஒரு பயணமாகும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 26 வியாழக்கிழமை அன்று அருள் பணியாளர்கள், அருள் பணித்துவத்திற்கான உருவாக்க பயிற்சியாளர்கள், அருள் பணித்துவ பயிற்சி மாணவர்கள், இறை அழைத்தல் ஊக்குநர்கள் ஆகியோரை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், கிறிஸ்துவுடனான நட்பின் வழியாக மகிழ்ச்சியான அருள் பணியாளர்களாக நாம் வாழ முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அருள் பணியாளர்களுக்கு அருள் பணித்துவ வாழ்வின் அடித்தளமாக கிறிஸ்துவுடனான நட்புதான் அமைந்துள்ளது என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. ஒருங்கியக்கம் என்பது ஒரு பாணி மற்றும் ஒரு மனப்பான்மை. இவை நாம் திரு அவையாக இருக்க உதவுவதோடு பங்கேற்பு மற்றும் ஒன்றிப்பின் உண்மையான அனுபவங்களை பெற ஊக்குவிக்கிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 26 வியாழக்கிழமை ஆயர் மாமன்றத்தின் பொதுச் செயலக உறுப்பினர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. முன்னதாக அவர்கள் அனைவரையும் வரவேற்ற திருத்தந்தை தான் மையமாக கருதும் ஒருங்கியக்கம் பற்றிய தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொண்டார். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலமுறை திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்களை குறிப்பிட்டு ஆயர் மாமன்றத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளார் என்றும் கூறினார் திருத்தந்தை. ஆசியாவில் பெரும்பான்மையான மக்கள் காலநிலை நெருக்கடியை பற்றி அறிந்திருக்கவில்லை என்று தான் உணர்வதாகவும், ஆசிய ஆயர் பேரவை கூட்டமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் மனித மேம்பாட்டு அலுவலகம் மக்களை மேலும் விழிப்புணர்வு அடையச் செய்வது முக்கியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஆயர் ஆல்வின் டி சில்வா. ஜூன் 27 வெள்ளிக்கிழமை வெரிதாஸ் வானொலி நிகழ்விற்கு வழங்கிய நேர்காணலின் போது இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார் மும்பை உயர் மறைமாவட்ட முன்னாள் துணை ஆயர் ஆல்வின் டி சில்வா. ஆசிய கண்டம் முழுவதும் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு காலநிலை நெருக்கடி குறித்து நன்கு தெரியாது என்ற தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ள ஆயர் சில்வா அவர்கள், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் லவ்தாதோ சி, இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றுமடல் தன்னுள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தொடர்ந்து பணியாற்ற தன்னை தூண்டியது என்றும் பகிர்ந்து கொண்டுள்ளார் ஆயர் தி சில்வா. மாணாக்கர் அனைவரும் இயக்கமாக சேர்ந்து தங்களை சுற்றியுள்ள சமூக அவலங்களை உற்று பார்த்து அது ஏன் நிகழ்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும், அதற்கு தங்களால் இயன்ற செயல்பாடுகளை இளம் கத்தோலிக்க மாணாக்கர், இளம் மாணாக்கர் இயக்க மாணவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் ஆயர் சூசை நசரேன். தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழுவின் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படும் இளம் கத்தோலிக்க மாணாக்கர் மற்றும் இளம் மாணாக்கர் இயக்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் கடந்த வாரம் திருச்சியில் நடைபெற்றது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.